Taste the Daily. தாம்பரம் அருகே நெடுஞ்சாலையில் 30 அடி உயரத்தில் பாதுகாப்பு உபகரணம் ஏதுமின்றி நடைபெறும் மேம்பால பணி பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் சாலையை கடக்க வசதியாக நடைபாதை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வண்டலூர் ரயில் நிலையம் அருகே பாதுகாப்பு உபகரணம் ஏதுமின்றி சுமார் 30 அடி உயரத்தில் பணியாளர்கள் பணிபுரிவது அப்பகுதியை கடப்பவர்கள் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பு என கேட்கும் மக்கள் பாதுகாப்பான வகையில் பணியை மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரிங்கிராஸ், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால் வாய்களை அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் செல்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தொடரும் மழை காரணமாக சாத்தனூர் அணையில் இருந்து 6200 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் வரத்து நீரை பொறுத்து திறக்கும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதையடுத்து கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு தென்பெண்ணையில் முன் அறிவிப்பின்றி பல லட்சம் கன அடி நீர் திறந்து எங்கள் வாழ்வாதாரத்தை ஏன் அழித்தீர்கள் என விடிய அரசை 4 மாவட்ட மக்கள் காட்டமாக கேள்வி கேட்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடை பாதிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம், முடிகொண்டான், ஆண்டிப்பந்தல், சேத்தமங்கலம், திருவாரூர், மன்னார்குடி, கொரடாச்சேரி, விலமல், புலிவலம், கிடாரங்கொண்டான், விஜயபுரம், காட்டூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் குறுவை அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை பணிகள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு கத்தி முனையில் கொள்ளையடித்த விவகாரத்தில் 4 பேர் பிடிபட்டனர். பேரோடு மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்ற போது லிப்ட் கேட்ட நபர் கத்தியை காட்டி மிரட்டி கருங்காடு பகுதியில் மறைந்திருந்த கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூகுள் பே மூலம் 47,000 பணம், 2 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர். கொள்ளை கும்பல் தாக்கியதில் படுகாயம் அடைந்த கோகுலக்கண்ணன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதே இது போன்ற கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் விமர்சிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியோ அணை வறண்டு காணப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர் இருப்பு கடுமையாக குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் 43.5 அடி கொள்ளளவு கொண்ட ரேலியோ அணை தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுவதால் குன்னூர் நகராட்சியில் கடுமையாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மழை நீரை முறையாக சேமிக்காததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூர் கிராமத்தில் வயலில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளத்தை வன விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மின்வேலியில் இருந்து மின்சாரம் தாக்கி அதே பகுதியை சேர்ந்த பெரியசாமி, செல்லம்மாள் ஆகிய 2 உயிரிழந்தனர். அனுமதியின்றி மின்வேலி அமைப்பதை கூட விடியா திமுக அரசால் தடுக்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ராமர் கோயிலில் புரட்டாசி நிறைவு சனிக்கிழமையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதாம்மாவின் திருவீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மைய மண்டபத்தில் ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாநகர் பகுதியில் காலை முதலே வெயில் கொளுத்திய நிலையில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
கிருஷ்ணகிரி KRP அணையில் இருந்து தொடர் நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. KRP அணைக்கு தொடர் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 7,900 கன அடியாக நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வருகிறது. உடுமலை நகராட்சிக்குட்பட்ட ராமசாமி நகரில் உள்ள மக்களுக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவது குறித்து விடிய அரசு நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமத்தூரில் உள்ள வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து முருகனை மனமுருக வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் 3 தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்தனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 3 தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் சென்று கொண்டிருந்த போது சரக்கு வாகனம் ஒன்று முதலில் சென்ற பேருந்து மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு ஓட்டுநர் பிரேக் பிடித்த நிலையில் பின்னால் வந்த பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்தனர். காவல்துறையினரின் மெத்தனத்தால் சாலை விதிகள் பின்பற்றப்படாததால் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே உள்ள பலஸ்தீனாபுரம் கிராமத்தில் விதிகளை மீறி சாலை அமைக்கப்படுவதாக தெரிவித்து அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதிய சாலை வழக்கத்தை விட உயரமாக அமைக்கப்படுவதாகவும் இதனால் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழைநீர் செல்லும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மக்களுக்கு பயனளிக்க வேண்டிய சாலை ஸ்டாலின் அரசின் முறையற்ற திட்டமிடலால் மக்களுக்கு இன்னலை ஏற்படுத்தும் வகையில் அமைவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். கும்பகோணம் மகாமக குளக்கரையில் 70 வயது மூதாட்டி மற்றும் கைக்குழந்தையுடன் சென்ற பெண்ணை அங்கு சுற்றித் திரிந்த மாடு முட்டியது. மேலும் கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரை மாடு முட்டி தள்ளியது. தீவனத்திற்காக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடையது என்பதால் அவற்றை பிடிக்க மாநகராட்சி நிர்வாகம் தயங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எப்போ பார்த்தாலும் மாடு சொல்லுங்க தான். உனக்கு இப்போ நான் ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. வந்து வயிற்றுலையும் நெஞ்சிலையும் முட்டிடுச்சு. குழந்தைக்கு வர தலையில் அடிபட்டுருக்கு. இப்போ 2500 ஸ்கேனுக்கு ஆகுங்கிறாங்க. யார் சார் தருவா? என்னோட கேள்வி அதுதான் சார். 2500 மாடு மேய்க்கிறோம். மாடு விட்டுக்கவங்க தருவாங்களா சார்? எங்கள் கைக்கு சார் தான் சார் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. செலவானாலும் பரவாயில்ல. உயிர் சார் ஆச்சுன்னா என்ன சார் பொறுப்பு? யார் சார் பொறுப்பு இருக்குது? திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் கூலி தொழிலாளி வீட்டில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளியான மோகன், கவிதா தம்பதி வீட்டின் வெளியே சாவியை மறைத்து வைத்துவிட்டு வேலைக்கு சென்றனர். இதனை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டின் கதவை திறந்து 27 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரொக்கத்தை திருடிச் சென்றுள்ளனர். ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் செயலிழந்துள்ளதால் பட்டப்பகலில் கூட கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் அகைன் வந்து மறுபடியும் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்னும் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணல, எதுவுமே வந்து ஃபைல் பண்ணலை. அந்த 50K வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரில் சொல்கிறோம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து 50K கூட எழுதலை. அந்த நகையை வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குமா அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று வந்து எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் 11 o'clock வரைக்கும் இருந்துட்டு வராங்க. அப்பவும் இன்னமும் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எங்களுக்கு வந்து ஏன்னு சொல்லிட்டு
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பாசன வடிகால் வாய்க்காலை தூர்வார வலியுறுத்தி வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூனஞ்சேரி, தியாகசமுத்திரம், உமையாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாசன வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 500 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு கோரியும் பாசன வடிகால் வாய்க்காலை தூர்வார வலியுறுத்தியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.